இன்னைக்கு டேயே ரொம்ப மோசமா தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். கேஸ் டியூப் கொஞ்சம் கட் ஆயிருந்த மாரி இருந்துச்சு. அதுல கேஸ் லீக் ஆயிட்டு இருந்திருக்கு. தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணும்போது பபுள்ஸா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. அத கட் பண்ணி எப்படி மாட்டுறதுன்னு தெரியாம ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க திட்டிட்டாங்க. "அது கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி. அது கூட தெரியாதான்னு கேட்டதுக்காகவே அத நான் கட் பண்ணி கேஸ்ல ஃபிட் பண்ணி சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையலுக்கு இன்னைக்கு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்மளால எது முடியாதுன்னு சொல்றாங்களோ, அத திரும்பி முடிச்சு காட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எந்த கேட்டகரின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே தம்பிங்க வெயில்ல குளிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்களையும் குளிக்க வச்சுட்டு சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாங்காய் இருந்ததே இப்ப கவனிக்கல. அதனால இன்னைக்கு மாங்காய் போட்டு தான் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. சாம்பார் ரெடி பண்ணிட்டு, அதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு ஃப்ரையும், முட்டைக்கோஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப லேட்டா தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கட் பண்ணி மாட்டுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால 2:30 ஆயிடுச்சு சமைச்சு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் தம்பிங்களுக்கு சாப்பாடு குடுத்தேன். இன்னைக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருந்துச்சா, அதனால ஈவினிங் போல சாமிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். தம்பிங்களும் இன்னைக்கு ரொம்ப சமத்தா சாமி கும்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தம்பிங்க சாப்பிட மாட்டாங்க. இப்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறாங்க. அதுவும் கையில ஊத்தி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு பஞ்சாமிர்தம் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.